மார்னிங் 5:30 ஆகுது. கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு சேம் டே ரிட்டர்ன் வரணும். அதுதான் இந்த டியூட்டி. கியா சோனட் காரு இது பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்கு. கியர் இருக்கும், ஆனால் கிளச் இருக்காது. ஐஎம்டி டிரான்ஸ்மிஷனு. இப்போ ரீசெண்டாக செகண்டாக ஓப்பன் பண்ண பெருங்குளத்தூர் பிரிட்ஜ் வழியாக ஏறி போய்கிட்டு இருக்கோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க கார் தான். இது ஓட்டுறதுக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. மார்னிங் டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லி ஆர்யாஸ் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். டிஃபன் சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு ரிட்டன் டிராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கஸ்டமருடைய சன்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாமே படிக்கிற காலேஜில் ட்ராப் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம். இப்போ ஈரோடு பவானி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். தண்ணி இந்த டைம் ஃபுல்லாக போச்சு. மத்தியானம் 2 மணி இருக்கும். கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டோம். ஸ்ரீ அன்னபூர்ணாலே சாப்பிட்றலான்னு சொல்லி அங்கேயே பிரேக் விட்டாச்சு. மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏர்போர்ட் பக்கத்துலேயே தான் இந்த காலேஜ் பேர் என்னன்னு நான் சொல்லலை. சார் கொஞ்ச நேரம் இருப்பாருன்னு பார்த்தேன். இல்லை மேலே போய் ரூம் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டாரு. நாங்களும் ரிட்டன் சென்னை கிளம்பிட்டோம். ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. கோயம்புத்தூரையும் கிராஸ் பண்ணிட்டோம். ஈரோடு பவானி பக்கம் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு சொல்லி நாங்களும் இறங்கி பார்த்தா தான் தெரியுது எட்ஜ் டு எட்ஜ் வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக போயிட்டே இருக்குன்ட்டு. இதை பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரு 1/2 hour பிரேக்கை போட்டு ரிட்டன் ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே ஈவினிங்காக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு இருக்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட்டே சொல்கிறது நிப்பாட்டிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி ஆகுது. மற்ற ஆக்டிங் டிரைவர்ஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால தான். டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 hours 968 kilometers ஓட்டியிருக்கேன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஹையஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, டேக் கேர்.